ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா, இந்த இதயம் தொட்ட நபர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பிறந்தது வந்து அம்பாசமுத்திரம். அவங்க பேர் வந்து விஜயா. இப்போ தூத்துக்குடியில் இருக்காங்க கல்யாணம் ஆகி. அவங்களோட தங்கச்சி பேர் வந்து சௌந்தர்யா. மூணாறில் இருக்காங்க கல்யாணம் ஆகி. சிஸ்டர், எனக்கும் என் தங்கச்சிக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்ப்போம். நாங்களோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசியிருந்தாங்க. இன்னொன்று ரெக்வஸ்ட் சிஸ்டர், பேட் கமெண்ட்க்கு மட்டும் ரிப்ளை கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா விமர்சனங்களையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. நீங்கள் நல்லவங்களா உங்களுக்கு நாங்களாம் இருக்கோம்ல, இவ்வளோ பேர் இருக்கோம்ல, அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்காதீங்க. அன்னையிலேருந்து நான் பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குற, அவங்க சொன்னதுலேருந்து ஒரு 4 நாள் இருக்கும். சொன்னதுலேருந்து பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடாதுன்னு அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் அதுக்கு ரிப்ளைவே கிடையாது. அவங்க சொன்னது வந்து எனக்கு அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி இதை சொல்லி வந்து ஷார்ட்ஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து அதுலேருந்து கொஞ்சம் முடியலை. நான் கொஞ்சம் அந்த வீடியோ போடுறதுக்கு முடியாமல் போயிட்டு, அதனால் இன்றைக்கி போட்டுறணும் அப்படின்னு அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இப்போ கடைசியாக ஒரு வழியாக எடுத்துட்டேன். அவங்க வந்து இப்போ தூத்துக்குடியில் இருக்காங்க. ரொம்ப அன்பாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தூத்துக்குடி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வரணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்லியிருந்தேன், நீங்கள் திருநெல்வேலி வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் அம்பாசமுத்திரம் வந்தால் கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் சிஸ்டர், நீங்களும் வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அன்பாக பேசினாங்க. இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லுவேன். சோசியல் மீடியாவில் வந்து யூடியூப் மூலமாக எனக்கு நிறைய பேர் உறவுகள் கிடச்சிருக்காங்க. அவ்வளோ பாசமாக அன்பாக. ஐயோ, எனக்கு வந்து இந்த அந்த பூர்ணிமா ரவியா கோயம்புத்தூரில் ஒரு அம்மா, தங்கம் தங்கம் தங்கம்னு அவ்வளோ பாசமாக, அவங்க மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து அபிநயா, அவ்வளோ அபிநயா அக்கா, தங்கம் 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 செல்லம் அப்படின்னு அவ்வளோ அன்பாக பாசமாக பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்ல, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க பேசுகிறதுலே எனக்கு தெரியுது. அவங்க பெத்த பிள்ளைங்களா இருந்தால் எப்படி பாசமாக பேசுவாங்க, அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சா இருந்தால் எப்படி பாசமாக பேசுவாங்க, அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அது வந்து எல்லாருக்கும் அது கிடைக்காது. அந்த அளவில் அந்த இதில் வந்து நான் வந்து என்னை பெருமையாக சொல்லிப்பேன். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. பெண்கள் மனசில் இடம் பிடிக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நான் அதை பண்ணியிருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து கொடுத்து வச்ச லக்கி கேர்ள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடவுள் கொடுத்த வரம் எனக்கு. அவ்வளோ பேர் மனசில் நான் இருக்கேன் ஒரு அப்படிங்கும்போது அது எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக கிடைச்சிடாது தானே. பக்கத்தில் இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்க பிடிக்கும்னு சொல்கிறது வேற. எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க கூட என்னைய பிடிக்கும்னு சொல்லி பேசுகிறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி கேட்கும்போது. வேறு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்புறம் வந்து தூத்துக்குடி விஜயா சிஸ்டருக்கும், மூணாறில் இருக்கிற சௌந்தர்யா சிஸ்டருக்கும் ரொம்ப 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 நன்றி. லவ் யூ சிஸ்டர். மற்றபடி எல்லா ஊரில் இருக்கிற என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.